அடியவன் சிறியவன் நமஸ்காரம். ஜலதார விடிகளில் சாகரம் தன்னை சேர்ந்தார். குலமென்றே கொள்வதெல்லாம் இப்பேற்பட்ட புலவர்கள் சபையில் கூடி புண்கவி மாலன் சேர்ந்தார். நவமென்றே கொள்வதெல்லாம் இந்த நவென்றதோர் பெரியோர் குற்றம். சபா வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம். இப்ப நான் சொன்னதல்ல ஒரு செயல். இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அந்த செயலுக்கான விளக்கம் என்ன? இது கடலூர் ஜெயிலா இல்ல வேலூர் ஜெயிலாடா? புத்தி ஒண்ணு முருகாடா. நீ ஆடி திருட்டு ஜெயிலுக்கு போனதை கேக்குற. செய்யுள் ஒரு வெண்பா இவன் லவ் லெட்டர் எழுதி கொடுத்த பொண்ணு பேர் அப்படியே கரெக்டா சொல்றான். அந்த செயலுக்கான அர்த்தம் என்னப்பா? இந்த மேகமானது கர்ச்சித்து மின்னலானது மின்னி இடியானது இடித்தால் அந்த நேரத்து வண்ணனாகப்பட்டவன் வச்சுப்பார். பகவான் ரட்சிப்பார். மழை பொழியுமா? மழையாகப்பட்டது பொழியுமா? சரிப்பா. அந்த மழை நீரை பார்த்தா எப்படிங்க இருக்கும்? பரிசுத்தமா இருக்கும். சுத்தமான நீராக இருக்குமா? அந்த சுத்தமான நீர் இந்த பூமியில விழுந்து திரண்டு ஓடும் போது எப்படிங்க மாறும்? ஒரு அசுத்தமான சாக்கடை நீராக மாறிவிடும். ஆனா சாக்கடை நீரா மாறுமா? ஆமா. இந்த சாக்கடை கடைசியில எங்க போய் சேருது? கடைசியாக ஏரி குளம் குட்டை ஆறு எல்லாம் நம்பி ஆழியாகிய சமுத்திரம் சென்றடைகிறது. சமுத்திரத்தை போய் சேருமா? ஆமாப்பா. அந்த சமுத்திர நீரை பார்த்தா எப்படிங்க இருக்கும்? உப்பு நீராக இருந்தாலும் சுத்தமான நீர். சுத்தமான நீரா இருக்கும். இந்த சாக்கடை எல்லாம் அடிச்சுட்டு வருது. நம்ம சுத்தமா இருக்கிறோம், நம்மகிட்ட விடக்கூடாதுன்னு தடுக்குமா? ஏன் தடுக்காது? அது தடுக்கவே தடுக்காது. இதுவும் நம்முடைய இடம் தானே என்று சொல்லி அலைகளால் அளந்து வருக 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 வருக. அந்த கடல் நீராகப்பட்டது சாக்கடை நீராக இருந்து வந்தாலும் அதையும் பண்ணிட்டு இருந்தானே என்று வருக வருக என்று வரவேற்பு கொடுத்து சேர்த்துக் கொள்ளுவோம். அத்தன்மையாக சபையில் இருக்கக்கூடிய தாய்மார்கள், தந்தைமார்கள், பெரியவர்கள், சிறியவர்கள் அனைவரும் ஒரு கடல் நீருக்கு சமமாக கடல் நீருக்கு ஒப்பாகவும் நம்ம ஆட்டக்காரர் 16 பேரும் 16 ஊர்ல இருந்து சாக்கடை தண்ணி மாதிரி ஒரு அசுத்தமான நீரையா சாக்கடைன்னு சொல்றேன். அந்த கடல் நீர் எப்படி அசுத்தமான நீரை தண்ணீரம் என்று சேர்த்துக் கொள்கிறோம். ஆட்டக்காரர் 16 பேரும் செய்யக்கூடிய குற்றங்களை பொறுத்து தன் வீட்டு பிள்ளையாக நினைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். எக்கச்சக்கமான ஜனக்கூட்டமா உட்காந்துக்கிறாங்க. ஒருத்தர் ரெண்டு புட்டு தட்டுறாரு, ஒருத்தர் 2 பேர் சைலண்ட் ஜப்பு போடுறானுவ. இங்க பாரு 4 டியூப் லைட் எரியுது. இங்க என்னடா நடக்குது? என்னாட்டுக்கு முன்னாடாக இருக்கும்படியான என்னாட்டுக்கு முன்னாடாக விளங்கும்படி என்னாட்டுக்கு முன்னாடாக கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்ன சேலம் தாலுகாவில் இருக்கும்படியான
சூரிய பிரகாசம் வாய்ந்த நாடு என்று சொல்லும்படியான மண்மலை மாநகரில் இருக்கும்படியான கந்தசாமி குன்றில் இருக்கும்படியான எம்பெருமானாகிய தமிழ் கடவுளாக இருக்கும்படியான முருகப்பெருமான் என்று சொல்லப்படியான தண்டாயுதபாணி சாமிக்கு அபிஷேக ஆராதனை செய்து சந்தன வழிபாடு செய்து திருவிழாவை பெருவிழாவை கொண்டாடி திருவிழா 8 நாள் திருவிழா படைக்கிறோம். திருவிழா படைக்கிறோம். திருவிழா 8 நாள் திருவிழா செய்து அதோடு தந்தால் பெருமை தராது என்று நேற்று இரவு ஒரு செட்டை கொண்டு நாடகம் வச்சாங்க. அது இதுவரையும் 2 நாள் நாடகம் வச்சது கிடையாது. இந்த வருஷம் தான் முதல் முறையா. இந்த வருஷம் காசு மிஞ்சி போச்சு வைக்கிறோம். நம்மளுக்கு என்ன அப்படி கிடையாதுடா. அவனோட அருளால் கொடுக்குறாங்க, பக்தர்கள் கொடுக்குறாங்க, அதனால செய்யறாங்க. புரியுதா? காலைல நோட்டு எடுத்துட்டு போய் நிக்கக்குள்ள தாண்டி தெரிய போகுது. சாண குடிச்சவங்க 2 பேரும் எங்கிருந்து தான் வரானுன்னு ஒண்ணு அன்னப்படையில தூக்கிட்டு வந்துடுறானு, இல்ல முருகருக்கு திருவிழான்னு வந்துடுறானு, நக்கி மோகம் எங்கதான் கிடையாதுடா. எங்க இருக்க முடியாது மக்கள் அப்படி கிடையாது. எப்பொழுது கேட்டாலும் சரி வாரி வாரி வழங்க முடியாது. 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி ஒரு வீட்லயும் போயிட்டு ஒரு குலை தென்னம் குலை மாசம் போவாங்க பௌர்ணமி பூஜைக்கு. அப்பயே முகம் சொல்லிக்காம தருவாங்க. அப்பேற்பட்ட எம்பெருமானாகிய தமிழ் கடவுளாக இருக்கக்கூடிய தண்டாயுதபாணி சாமிக்கு அபிஷேக ஆராதனை செய்து வந்தன வழிபாடு செய்து பெருவிழாவை கொண்டாடி என்னடா லவர் வந்து உட்கார்ந்துக்குது திருவிழா நடத்தி தெருக்கூத்து வைத்திருக்கின்றார்கள். நாங்கெல்லாம் நாடக நடிகர். கட்ட கட்டிட தாத்தா கிட்ட வாங்கி கோட்டை கட்டி என்ன கொண்டா புத்தராஜ் கோட்டை தெளிவா சொல்ற கண்ணாடி முனிவர் வேஷம் வந்தா அதையும் கட்டுவாங்க. நீ கட்டுவே எனக்கு தெரியும். ஏண்டா ஆட்டக்காரன் சொல்லி அவங்கள அப்படி பேசுறேன். ஏண்டா ஏண்டா அவ்வளவு அசிங்கமா பேசுறா? நான் தான் ஆட்டக்காரன்னு ஊரு பேக்கு எடுத்துக்கணும். பேக்கா பேக் பேக் நாட்டு மக்களை தூங்கக்கூடாது. நாட்டு கெடுக்குறீங்க. ஒன்னதான் கேக்குறேன். இது விட்ட வேற எப்பயும் கேட்க முடியாது. சரி, ஆட்டக்காரங்க நாட்டை கெடுக்கிறோம். அப்ப யாரு இந்த நாட்டை திருத்துறா? ஒரு நாளைக்கு 10-15 படம் ரிலீஸ் பண்றோம். அதுல பாடுறோம் பாரு உம்மால பாட்டு ஒருத்த சூப்பரான பாட்டு. மெட்ராஸுக்கு கூட்டம் இல்ல. மெட்ராஸ் பாச மெட்ராஸ் பாச அப்படிதாங்க. சரி, அப்படியே பாட்டு சூப்பர் சூப்பர். இந்த நாட்டை திருத்தப்படியான புண்ணிய கருத்து சினிமாவில் இருக்கு. அப்படி பாடல் இருந்தா ஒன்னு எடுத்து பாடுங்க பாப்பா. ரைட், நாடகம் மட்டும் கிடையாதுடா, பாரத பிரச்சனை. ஊர்ல எப்படி எப்படிலாம் காட்சி ஏமாத்த முடியுமோ அனைத்தையும் உனக்கு தான் தெரியும். ஐயாப்பா பாட்டு பாட்டு என்ன பண்ண பாட்டு நீ முதல்ல பேசுறது சரி. காட்டியாரன்னா வந்தேன் மஞ்சு கொடி கொஞ்சம் இல்ல அவன் குஞ்சு கடி பாத்தியார் அப்படியே அவன் குஞ்ச கடுத்து இருந்தாலும் இந்த எனக்கு அப்பே ஒரு சந்தேகம் வந்து. என்னடா சஸ்தா உனக்கு சந்தேகம்? என்ன சந்தேகம் கேளு. என்ன? நீனும் வாத்தியாரும் சாப்பிட்டு முடிச்ச பிறகு இப்படியே இந்த பக்கமா போனீங்கல்ல, இந்த குன்ற சுத்துற மாதிரி போனீங்கல்ல, அதுக்குதான் போனீங்களா? எதுக்கு அவரு என் குஞ்ச கடிக்கிறதுக்கு பொறுப்பா சொல்றான் பாத்தியா? அவனே அப்படி வெளியே சொன்னாலும் அப்புறம் பாட்டே இந்த பாட்டுல வேணாம். நீ மாட்டு ஊர்வம்பெல்லாம் எடுத்துட்டு வந்து வர்ற. ஏன் ஊர்வம்பு? இதெல்லாம் தேவை. மாதா பிதா குரு தெய்வம் இவங்க தானே இப்பேற்பட்ட சபை அனைவரையும் வந்த மாதிரி கதை. ஐயா வந்தாலும் வந்தாலும்
எல்லாம் வீட்டுக்கு வந்து போட்டு அடி ஓ கோயில் வரைக்கும் நசிலி வீட்டுல மண்ணு எல்லாம் டீப் லைட் மட்டும் பார்த்தா போதும். இந்த டீப் லைட் பார்த்தா உனக்கு 50 பண்ணுமா 25,000 பணம் கொடுக்காது இது கொடுக்கல நம்பமே இருக்கேன் வாத்தியார் அவன் வீட்டை வித்து கொடுக்குறான் இல்ல பொண்டாட்டி தாலி எடுத்து சேர்த்து வச்சு சரி காலையில புட்டை இட்லி யார் தருவா ஏன் இது புண்டை இட்லி கொடுக்குறாங்க புண்டை இட்லி என் வாயில வர உடஞ்சி இட்லி தராது ஒண்ணு செருப்பாலே அடிப்பாங்க புட்டு புட்டு போடுவாங்க அப்ப என்ன வந்தானே வந்த சன கொந்தானா அவங்க சூத்த போட்டு உக்காரணும் கொஞ்சம் வந்த முஞ்சல் பெரியார் முதல் சிறியார் வரை வேண்டி வழங்கி ஆசீர்வாதம் சரிப்பா பெரியார் யானை முதல் எறும்பு கடை 84 கோடி ஜீவர்களுக்கு மடியலுக்கு மடியாரு ஆண்டாரு விநாயகர் பெருமானை வந்த வழிபாடு செய்தால் செல்லலாம் கல்யாணி பாலகா ஐயா ஊம்பு கணேசா அந்த வேலையை செய்யலாம் நான் அதுல காசு வருமானம் அதிகம் தான் இருங்க நான் எப்ப கணேசன் உனக்கு போனாலும் தனியா போறது இல்ல கிளாஸ் மட்டும் எப்படியா கூட்டு வரோம் ஒரு நிமிஷம் போரு என்ன ஐயா தரணும்
உங்களுக்கு திவ்ய பக்தர்களுக்கு நானும் என் கிளாஸ்மேட்டும் அனைவரும் பாதம் பணிந்த பக்தனே